ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சிகரமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக மறுபடியுமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிற உங்கள் யாவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மறுபடியும் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்நாளிற்குரிய சத்தியத்தை நமக்கு கொடுப்பாராக. ஜெபசிந்தையோடு நாம் காத்திருப்போம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு தினமாக இருக்கிறது. உலகமெங்கிலும் இந்த உலகமே தந்தையர் தினமாக இந்த நாளை அனுசரித்து வருகிறது. ஆகவே இந்த வேளையிலும் நம்முடைய திருச்சபையில் உள்ள தகப்பன்மார் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையில ஒருவேளை பிள்ளைங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்க அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லுங்க. கட்டி பிடிச்ச அப்பாவுக்கு முத்தம் கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஒருவேளை நீங்க முத்தம் கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்றத ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனா இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஆகவே உங்களுடைய தகப்பனார் நீங்க எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி, பக்கத்துல தகப்பனார் இருந்தாங்கன்னா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே என்று சொல்லி அவர்களை வாழ்த்துங்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார். தூரத்தில் இருந்த தொலைபேசி மூலமாக வாழ்த்துங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம். சாலமோன் சொல்கிறார், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மகன் என்று சொன்ன உடனே மகளுக்கு இது பொருந்தாது என்று அல்ல, இதை நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். ஞானமுள்ள பிள்ளை தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய பரம தகப்பன் நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். அவரே நம்முடைய பரம தகப்பனாக இருக்கின்றார். நம்மை போஷிப்பவராக, நம்மை பராமரிப்பவராக, நம்மை அரவணைத்துக் கொள்கிறவராக இருக்கின்றார். அவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நமக்கு சுகம் கொடுக்கிறவராக இருக்கின்றார். அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு நம்முடைய தந்தையாகிய கடவுளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் மகிமைப்படுத்துவோமா? ஏகோவா ஈரே, தந்தையா தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கென்று ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஏகோவா ஈரே, தந்தையா தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Shama, in Korea.
எங்கள் எல்லோருக்கும் பரம தகப்பனாக இருக்கிறவரே, தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்னே எங்களை அறிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, எங்களை அரவணைத்து நடத்தி வருகிறவரே, எங்களை போஷிப்பவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வழிநடத்தும் எங்கள் ஜீவனுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் மனதார போற்றுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ இன்னல்களை சந்தித்தது உண்டு, எவ்வளவோ போராட்டங்களிலூடே நாங்கள் கடந்து வருகிறோம் சுவாமி. இந்த உலகமே உபத்திரவம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. ஆனாலும் இதன் மத்தியிலும் எங்கள் நேசர் எங்களுடைய பரம தகப்பனாக இருந்து உம்முடைய அரவணைப்பை கொடுத்து வழிநடத்தி வருகிறீரே, எங்களை பலப்படுத்துகிறீரே. திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறீரே. அவ்வப்போது எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறீரே. உம்மை நாங்கள் மனதார போற்றுகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பாதத்தை நாடி வந்திருக்கிறோம் ஐயா. இம்மட்டும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் பரம தகப்பன் தொடர்ந்து எங்களை அரவணைத்து எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்துவீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் தேவன் எங்களோடு பேசுகிறார். தேவ பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக அடியனை மறைத்து உம்மை வெளிப்படுத்திக் கொள்வீராக. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதாக, போஷிப்பதாக, ஆச்சரியமாக வழிநடத்தும் சுவாமி. உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமை அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ள பிள்ளைகள் தங்கள் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறார்கள். இன்றைய தினம் தந்தையர் தினமாக நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். தகப்பன் என்கின்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டாலே அதிலே எத்தனையோ காரியங்கள் அதிலே அடங்கி இருப்பதை நாம் காண முடியும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தகப்பன் என்றால் அதிலே அன்பு, அரவணைப்பு, கண்டிப்பு, உழைப்பு, ஊக்குவிப்பு, பராமரிப்பு, சகிப்பு, இவைகளெல்லாம் இருக்கிறதை நாம் காண முடியும். ஒரு தகப்பன் என்னும் ஸ்தானத்தை நாம் சற்று யோசித்து பார்க்கும்போது இவைகளெல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. அதில் அன்பு இருக்கிறது, அரவணைப்பு இருக்கிறது, அதே நேரத்தில் கண்டிப்பு இருக்கிறது, அதன் மத்தியிலே ஊக்குவிப்பு இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, பிள்ளைகளுக்காக உழைப்பு இருக்கிறது, பராமரிப்பு இருக்கிறது, சகிப்பு அதிலே காணப்படுகின்றது, தியாகம், பிள்ளைகளுக்காக தகப்பன் எடுக்கிற தியாகங்கள், இன்னும் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு தகப்பன் என்னும் ஸ்தானத்திலே இவைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறதை நம்முடைய வாழ்நாட்களிலே நாம் உணர்ந்திருக்கிறோம், நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே பிள்ளைகளுக்கு தகப்பன் எதிராளிகளாக காணப்படுகிறார்கள். அநேக குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு தகப்பன் ஒரு எதிராளியாக, எப்போதுமே எதிராளியை பார்ப்பது போன்றே பிள்ளைகள் தகப்பனை பார்ப்பது உண்டு. ஏனென்றால் பிள்ளைகள் அநேக நேரங்களிலே தகப்பனை புரிந்து கொள்வதில்லை. தாயின் அரவணைப்பிலே அவர் இருப்பதும், எதை சாதிக்க வேண்டும் என்றாலும் தாயாரிடம் சொல்லி சாதிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். தகப்பனை பார்த்தாலே பேசுவதற்கு பயப்படுகின்ற பிள்ளைகள் உண்டு, இன்னும் பேச விரும்பாத பிள்ளைகளும் உண்டு. இது எதனால் என்றால் தகப்பனை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை தான். தகப்பனின் கண்டிப்பு பிள்ளைகளுக்கு அது ஒத்து போவதில்லை. ஆகவே தகப்பனை ஒருபோதும் அநேக நேரங்களிலே தங்களுடைய எதிராளிகளாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் உண்மையாகவே தகப்பனை புரிந்து கொண்டால் தகப்பனின் கண்டிப்பிற்கு பின்பாக ஒரு பாசம் இருப்பதை பிள்ளைகள் உணர முடியும். கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல? அப்போ தகப்பனின் கண்டிப்பிற்கு பின்னாலே ஒரு பாசம் இருக்கிறது. பிள்ளைகளை
தகப்பன் ஒரு எதிராளியாக பார்ப்பதில்லை. பிள்ளைகள் எப்படியாயினும் முன்னேற வேண்டும், தவறான வழியிலே என்னுடைய பிள்ளை சென்றுவிடக் கூடாது, என்னுடைய பிள்ளை சமுதாயத்திலே அநேகருக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும், சமுதாயத்திலே வெட்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அந்த ஒரு ஏக்கத்தோடு பிள்ளைகளை கண்டிப்பது உண்டு. இதை பிள்ளைகள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உண்மையாகவே உங்களுடைய தகப்பனை எதிராளியாக ஒருபோதும் பார்க்க மாட்டீர்கள். எப்பொழுதும் உங்களுடைய சிநேகிதராகவே நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய எதிராளியாக பார்க்காமல் அவருடைய அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது இன்னும் அவருடைய அரவணைப்பு, உங்களுக்காக அவர் எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, தன்னுடைய குழந்தையை கைகளிலே ஏந்தினது முதற்கொண்டு தகப்பனுடைய அரவணைப்பை ஒரு பிள்ளை பெற்றுக் கொள்ளுகிறது. குழந்தை பருவத்திலே மாத்திரமல்ல, சிறு பிராயத்திலே மாத்திரமல்ல, அந்த குழந்தை எவ்வளவு வளர்ந்தாலும் அந்த குழந்தை தகப்பனின் அரவணைப்பை பெற்றுக் கொள்ளுகிறது. இதுல எந்தவித சந்தேகமுமே இல்லை. பெற்றோர், தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காகவே அநேக நேரங்களில் உழைக்கிறார்கள். ஒருவேளை பலவீனப்பட்டிருந்தாலும் சில நேரங்களிலே இன்று நான் சென்று உழைத்தால் அது என்னுடைய பிள்ளையுடைய தேவையை சந்திக்குமே, பிள்ளையினுடைய கல்வியை பூர்த்தி செய்யுமே, பிள்ளையுடைய வாஞ்சை விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு எந்தவித கஷ்டத்தையும் உணராமல் கஷ்டங்களின் மத்தியிலே, பலவீனங்களின் மத்தியிலே தகப்பன்மார் உழைப்பதை நாம் பார்க்க முடியும். அநேக தகப்பன்மார் ஓட்டி எடுத்து, ஓவர் டைம் எடுத்து வேலை செய்வதுண்டு, அதிக நேரம் வேலை செய்வதுண்டு. எதற்காக? என்னுடைய பிள்ளையின் கல்விக்காக, என்னுடைய பிள்ளையின் தேவைகளை சந்திக்க வேண்டும். பிள்ளைகள் நினைத்து பார்க்கும் பொழுது, உழைக்கும் பொழுது தங்களுடைய சரீரத்தில் ஏற்படுகின்ற கஷ்டங்களை, வேதனைகளை ஒருபோதும் எந்த ஒரு தகப்பனும் அதை உணர்வதில்லை. பிள்ளைக்காக கொண்டிருக்கிற அன்பு, இது பிள்ளை தன்னோடு இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, தகப்பனுடைய இந்த குணாதிசயங்கள் எல்லாம், அன்பு, அரவணைப்பு, கண்டிப்பு, இன்னும் ஊக்குவிப்பு, உழைப்பு, இன்னும் பராமரிப்பு, சகிப்பு, இவைகள் எல்லாம் பிள்ளைகளுடைய குழந்தை பருவத்தில் மாத்திரமல்ல, தன்னோடு பிள்ளைகள் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, பிள்ளைகள் திருமணமாகி சென்ற பிறகும் இதே கடமைகளை தகப்பன் நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகின்றார்கள். இந்த கடமை தொடர்ந்து கொண்டே இருந்து வருகிறது. ஆகவே பிள்ளைகள் தகப்பனுடைய அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சாலமோன் ஞானி சொல்கிறார், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகின்றான். ஞானமுள்ள பிள்ளைகள் தங்கள் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறார்கள் என்று சாலமோன் ஞானி தன்னுடைய அனுபவத்தோடு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே இருந்து, வேதத்தின் அடிப்படையிலே தகப்பனின் சிறப்பம்சங்களில் சிலவற்றை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். அதைத்தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். தகப்பனின் சிறப்பம்சங்கள், பிள்ளைகளுடைய கடமைகள், இவற்றை நாம் இன்று தியானித்தால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிள்ளைகள் இன்னும் அதிகமாக உங்களுடைய தகப்பனுடைய அன்பை உணர்ந்து புரிந்து கொண்டு அவர்கள் மீது அன்பு செலுத்துவதற்கு இது ஏதுவாக இருக்கும். முதலாவதாக நாம் பார்க்கிற காரியம், தகப்பனின் சிறப்பம்சங்களை வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக வழிகாட்டும் தந்தையை நாம் பார்க்க முடியும். வழிகாட்டும் தந்தை. இதற்கு உதாரணமாக தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் தன்னுடைய மகனாகிய சாலமோனை வழிகாட்டின அல்லது வழி நடத்தின தந்தையாக தாவீதை குறித்து நாம் பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இன்னும் சொல்லப்படால் 3ஆம் வசனத்திலே சாலமோன் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் என் தகப்பனுக்கு பிரியமான
குமாரன். 4ஆம் வசனம் துவங்குகிறது, அவர் அப்படி என்றால் என்னுடைய தகப்பன் எனக்கு போதித்து சொன்னது என்று சாலமோன் ஞானி தன்னுடைய தகப்பனுடைய போதனைகளை குறித்து 4ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் பதிவு செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் தாவீது எப்படிப்பட்ட தகப்பனாக வாழ்ந்தார்? தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு வழிகாட்டும் தந்தையாக அவர் விளங்கினார். ஹல்லேலூயா! ஒவ்வொரு தகப்பனும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டும் தந்தையாக இருக்கிறார்கள். தாவீதுடைய வழிகாட்டுதல் எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது சில காரியங்களை நாம் பார்த்தால், இந்த நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். 4ஆம் அதிகாரத்திலே துவங்குகிறது, 9ஆம் அதிகாரத்திலே நிறைவு செய்கிறது. ஏனென்றால் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு அறிமுகமாக சாலமோன் சொல்கிறார், என் தகப்பன் எனக்கு போதித்து சொன்னது என்று சொல்கிறார். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு நிறைவாக அவர் சொல்கிறார், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். இவ்வளவு போதனைகளை கொடுத்த என்னுடைய தகப்பனை ஞானமுள்ள மகனாகிய நான் சந்தோஷப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி தாவீது கொடுத்த ஆலோசனைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவ்வப்போது சாலமோனுக்கு, தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு ஞானத்தின் முக்கியத்துவத்தை குறித்து தாவீது எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் குறிப்பாக 2 உபதேசங்களை சாலமோனுக்கு அவ்வப்போது தாவீது நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்று ஞானத்தை குறித்து, இன்னொன்று இந்த உலகத்திலே துன்மார்க்கமான ஸ்திரீகளிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு தாவீது புத்தி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள். 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே தன்னுடைய மகனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், ஞானத்தை சம்பாதி. 7ஆம் வசனம் சொல்கிறது, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். 11ஆம் வசனத்திலே ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். 14ஆம் வசனத்திலே தீயோருடைய வழியிலே நடவாதே. 24ஆம் வசனத்திலே வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று. நீ ஒரு ராஜாவாக சிங்காசனத்திலே வீற்றிருக்க போகிறாய். உன்னுடைய வாயிலே தாறுமாறுகள் இருக்கக்கூடாது. உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. இப்படி அநேக காரியங்களை சொல்லிவிட்டு இன்னுமாக துன்மார்க்கமான ஸ்திரீக்கு உன்னை விலக்கி காத்துக்கொள் என்று அவ்வப்போது தாவீது தன்னுடைய குமாரனுக்கு புத்திமதி கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். 5ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே பரஸ்திரீயின் உதடுகள் தேன் கூடு போல ஒழுகும் என்று அவளிடமிருந்து நீ விலகி இருக்க வேண்டும் என்று அந்த அதிகாரத்திலே சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரத்திலே நீ சோம்பேறியாக இருத்தல் கூடாது என்று சொல்கிறார். 6ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனங்களிலிருந்து கர்த்தரால் அருவருக்கப்படுகின்ற காரியங்களை சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே துன்மார்க்க ஸ்திரீக்கு நீ தூரமாக இருக்க வேண்டும். 7ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள், வேசியிடமிருந்து நீ உன்னை விலக்கி காத்துக்கொள். இப்படியாக அநேக காரியங்களை ஆலோசனையாக தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு தாவீது கொடுப்பதை பார்க்கிறோம். ஆகவே தான் தாவீதை வழிகாட்டும் தந்தையாக நாம் பார்க்கிறோம். இங்கு சாலமோனும் அவைகளை பின்பற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்கள், எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், ஞானத்தை சம்பாதித்துக்கொள் என்று அறிவுரை கூறினாரே. ஆண்டவர் சாலமோனிடம் உனக்கு என்ன வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட உடனே நான் நினைக்கின்றேன், ஒருவேளை தன்னுடைய தகப்பனின் அறிவுரைகள், அவ்வப்போது அவர் சொன்ன அறிவுரைகள், இன்னும் சொல்ல போனா அடிக்கடி அவர் சொன்ன அறிவுரைகள் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். என் தகப்பன் சொன்னார், எதை சம்பாதிச்சாலும் ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடனடியாக ஆண்டவர் கேட்ட உடனே சாலமோன், எனக்கு நீ ஞானத்தை தர வேண்டும் என்று கேட்பதை பார்க்கிறோம். ஞானம் சொல்லுகிறது, என்னிடத்திலே ஐஸ்வர்யங்கள் எல்லாமே உண்டு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் 8ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள், ஞானத்தின் சொற்களை நீங்கள் பார்க்க முடியும். ஐஸ்வர்யமும்
கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்திலே உண்டு. இவையெல்லாம் தாவீது சாலமோனுக்கு சொன்ன அறிவுரைகள். இவை எல்லாவற்றையும் அறிந்த சாலமோன் ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, நிலையான வீட்டை கேட்கவில்லை, கனத்தை கேட்கவில்லை. ஆனால் இவை எல்லாவற்றையும் கொடுக்கின்ற ஞானத்தை ஆண்டவரிடம் கேட்டதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய தகப்பனின் வழிகாட்டுதலின்படியே அவர் வாழ்ந்ததை பார்க்கிறோம். அதே போல துன்மார்க்கமான ஸ்திரீகளுக்கு உன்னை விலக்கி காத்துக்கொள் என்று ஒருவேளை தாவீது சொன்னாரே, அதே போல சாலமோனுடைய வாழ்க்கையிலே அங்கு துன்மார்க்கமான ஸ்திரீகளுக்கு ஒருவேளை அவர் விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் அவர் விலகி இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒருவேளை அநேக ஸ்திரீகளை அவர் நியாயமாக லீகலா அவர் என்ன பண்ணிட்டார், திருமணம் செய்து கொண்டதை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 700 மனைவிகள் 300 மறுமனையாட்டிகள் சாலமோனுக்கு இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். விபச்சாரம் செய்யக்கூடாது, வேசித்தனத்துல போகக்கூடாது. ஆனால் எந்தெந்த ஸ்திரீ மீது ஆசை வைத்தாரோ அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கு சுற்றி இருந்த மற்ற நாடுகளில் உள்ள அநேக ஸ்திரீகளின் மேல் அவன் ஆசை வைத்திருந்தான் என்று பார்க்கிறோம். விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் போகல. சொல்லப்போனா ஒரு ராஜா நியாயமான முறையிலே அவர்கள் எல்லாரையும் திருமணம் செய்து கொண்டதை பார்க்கிறோம். ஆனால் இது நல்ல காரியமா, உத்தமமான காரியமா? இல்ல, கர்த்தர் அருவருந்த ஒரு காரியம். யாரை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னாரோ அந்த ஜனங்களிலிருந்து ஸ்திரீகளை சாலமோன் விவாகம் பண்ணினதினாலே அவர்கள் சாலமோனை வழி தப்ப விட்டார்கள். கர்த்தருடைய வழியிலிருந்து விலக அவர்கள் காரணமாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது வேற விஷயம், சாலமோனுடைய காரியம். ஆனால் நாம் இங்கு தியானிக்கிற காரியம் என்ன? தாவீதை வழிகாட்டும் தந்தையாக பார்க்கிறோம். என் வாழ்க்கை தான் தாறுமாறா போச்சு, தாவீது நினைச்சிருப்பார்ல, என் வாழ்க்கை தான் தாறுமாறா போச்சு, என் பிள்ளை வாழ்க்கை தாறுமாறா போகக்கூடாது, என் பிள்ளை ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும், துன்மார்க்கமான ஸ்திரீக்கு தன்னை விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் சகல தீமைகளுக்கும் வாயின் தாறுமாறுகள், கர்த்தர் அருவருக்கின்ற காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் என்னுடைய மகன் தன்னை விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தாகத்தோடு தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு தாவீது ஆலோசனை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் 7ஆம் வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இது ஒவ்வொரு தந்தையின் கடமையாக இது இருக்கிறது. நாம் அடிக்கடி இந்த வசனங்களை நாம் தியானிக்கின்றோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களிலே ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளை என்ன? இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. இது ஒவ்வொரு தகப்பனுக்கும் தேவன் கொடுத்திருக்கின்ற ஒரு கட்டளை. இதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார் சாலமோன் ஞானி மூலமாக நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தந்தைய தினமாக இந்த நாளை நாம் அனுசரித்து வருகிறோம். நல்லதுதான். பிள்ளைகள் உங்களுடைய தந்தைக்கு ஃபாதர்ஸ் டே, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே என்று ஒருவேளை வாழ்த்து சொல்லுவீர்கள், நல்லதுதான். ஆனால் அதை விட மேலாக ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி ஞானமுள்ள பிள்ளைகள் தங்கள் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறார்கள். எப்படி? அவருடைய அறிவுரைகளை, அவருடைய புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தங்களுடைய தந்தையின் வழிகாட்டுதலின்படி நடக்கும் பொழுது தங்களுடைய தந்தையை சந்தோஷப்படுத்துகின்ற பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, தகப்பனின் சிறப்பம்சங்களை வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது முதலாவது வழிகாட்டும் தந்தையாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக வாழ்ந்து காட்டும் தந்தை. வழிகாட்டுகின்றது மாத்திரமல்ல, வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ்ந்து காட்டும் தந்தை. வாழ்ந்து காட்டுகிறது என்று சொல்லும் பொழுது ஏதோ வெற்றிகரமான வாழ்க்கை மாத்திரம் அல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுகின்ற தந்தையை நாம் பார்க்க முடியும். வேத புத்தகத்திலே ஒரு அருமையான உதாரணம்
நாம் பார்க்க முடியும். நீங்கள் வாசித்து பாருங்கள், 2 நாளாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்திலே, 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. யாருடைய இருதயம் உற்சாகம் கொண்டது? யோசபாத்தின் இருதயம். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வழிகளில் யோசபாத்தின் இருதயம் உற்சாகம் கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனம் சொல்கிறது, அவன் யோசபாத் உற்சாகம் கொண்டது மாத்திரமல்ல, ஜனங்களும் கர்த்தரின் வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு கர்த்தருடைய வழிகளை போதிப்பதற்காக அநேக போதகர்களை யோசபாத் ஏற்படுத்தினதை நீங்கள் வாசிக்க முடியும். இன்னும் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசாரிக்கின்ற ஒரு மனிதனாக யோசபாத் காணப்படுகின்றார். 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன காரியமானாலும் கர்த்தருடைய வார்த்தையை விசாரிக்காமல் யோசபாத் புறப்படுவதே இல்லை என்று பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், யோசபாத்தின் இருதயம் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டது. தான் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனங்களும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து அவைகளில் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கர்த்தருடைய வழிகளை போதிக்கும்படியாக போதகர்களை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜனங்களுக்கு போதிப்பதற்காக போதகர்களை ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, தானே பிரயாணப்பட்டு சென்று ஜனங்களுக்கு போதித்து ஜனங்களை கர்த்தருக்கு நேராக திரும்ப பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய காரியம்! ஒரு ராஜா ஜனங்களுக்கு போதிப்பதற்காக போதகர்களை ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, தானே ஜனங்களிடம் சென்று, நீங்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான் என்று பார்க்கிறோம். தானே சென்று கர்த்தரை குறித்து போதித்து ஜனங்களை கர்த்தரிடமாக திரும்ப வர பண்ணினார் என்று பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு யுத்தம் வரும் பொழுது உடனடியாக யோசபாத் செய்கிற காரியம் என்ன? 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார் என்று பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். யுத்தத்திலே யுத்த வீரர்களை நிறுத்துகிறது மாத்திரமல்ல, அதற்கு அவர்களுக்கு முன்பாக கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற பாடகரை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கின்ற ஒரு மனிதனாக யோசபாத் விளங்கினதை நீங்கள் பார்க்க முடியும். அதே 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யுத்தத்திலே ஜெயம் பெற்ற பிறகு கர்த்தரை மறந்து விடவில்லை. மறுபடியுமாக கர்த்தரிடமாக வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வழிகளிலே யோசபாத்தின் இருதயம் உற்சாகம் கொண்டது. தேசத்திலிருந்து சகல அருவருப்புகளையும் அகற்றினார். தன்னுடைய ஜனங்கள், தனக்கு கீழ் இருக்கிற, தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு நேராக திரும்ப வேண்டும் என்று போதகர்களை ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, தானே சென்று போதித்ததை நீங்கள் பார்க்க முடியும். சகல காரியங்களிலும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்த ஒரு மனிதனாக நாம் யோசபாத்தை பார்க்க முடியும். இவைகள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? யோசபாத்துக்கு இந்த குணாதிசயங்கள் எங்கிருந்து வந்துச்சு? நீங்க வாசித்து பாருங்கள். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசியுங்கள். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். யோசபாத்தை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். யோசபாத் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு
செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா. யோசபாத் கர்த்தருக்கு முன்பாக பிரியமாக நடக்கிறதற்கு காரணங்கள் என்ன? வேதம் தெளிவாக சொல்கிறது, தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். எங்கிருந்து வந்துச்சு யோசபாத்துக்கு இந்த குணம்? அவருடைய தகப்பனாகிய ஆசாவிடம் இருந்து வந்தது. இவர்கள் யூதாவின் ராஜாக்கள். எவ்வளவு வேலை இருந்திருக்கும், ஆனால் ஆசா தன்னுடைய குமாரனாகிய யோசபாத்துக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்டினதினாலே யோசபாத்தும் அதை பின்பற்றுகிறதை பார்க்கிறோம். இதனால்தான் இங்கு ஆசாவை வாழ்ந்து காட்டும் தந்தையாக நாம் பார்க்க முடியும். நீங்கள் வாசித்து பாருங்கள், 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரத்திலிருந்து ஆசாவை குறித்து நாம் பார்க்க முடியும். 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அவருடைய தகப்பனார் அப்படி இல்லை, ஆனால் ஆசாவை குறித்து பார்க்கும் பொழுது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். இதை யார் கவனிச்சே இருக்கிறது? அவருடைய பிள்ளையாகிய யோசபாத் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அதே 2 நாளாகமத்திலே 14ஆம் அதிகாரத்திலே அந்த 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு எவைகளெல்லாம் அருவருப்பாக இருக்கிறதோ அனைத்து அருவருப்புகளின் விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய தேசத்திலிருந்து அகற்றி ஜனங்கள் கர்த்தரை தேடும்படியாக, குறிப்பாக நீங்க 4ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தார் என்று பார்க்கிறோம். யோசபாத்து குறித்து பார்த்தோம், ஜனங்கள் கர்த்தரின் வழி அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு போதிக்கும்படியாக ஜனங்களை ஏற்படுத்தினார், தானும் சென்று போதித்தார். இது எங்கிருந்து வந்துச்சு? அவருடைய தகப்பனாகிய ஆசாவிடமிருந்து தான் இது வந்தது. ஆசாவை பார்க்கிறோம், அங்கு கர்த்தரை தேடும்படியாக ஜனங்களுக்கு கற்பித்த ஒரு ராஜாவாக ஆசாவை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். அதே அதிகாரத்திலே 9ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். தனக்கு விரோதமாக சேனைகள் வரும் பொழுது ஆசா உடனடியாக யுத்தத்திற்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தல, யுத்தத்திற்காக யுத்த வீரர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பதாக 11ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்க, ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பதாக கர்த்தரை நோக்கி பார்த்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்றார், கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நிலும் என்று கர்த்தரை நோக்கி பார்க்கிறத பார்க்கிறோம். இதே பழக்கம் தான் யோசபாத்திற்கும் வருகிறது. ஏனென்றால் தன்னுடைய தகப்பனின் ஒவ்வொரு நடக்கையையும் யோசபாத் கவனித்துக் கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதே 2 நாளாகமத்திலே அங்கு 20ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலே 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும்படியாக ஜனங்களை இன்னும் அதிகமாக ஊக்குவிக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கப்படுறாங்க, நாங்க இனிமேல் கர்த்தரை தான் தேடுவோம், அவரை மாத்திரமே தொழுது கொள்வோம் என்று உடன்படிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வாழ்ந்து காட்டுகின்ற தந்தையாக, வாழ்ந்து காட்டும் தந்தையாக ஆசாவை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். நான் நம்புகிறேன் ஒவ்வொரு தந்தையும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். வேதத்தின் அடிப்படையிலே தகப்பனின் சிறப்பு அம்சங்களை பார்க்கும்போது எத்தனையோ காரியங்களை பார்க்கலாம். அதுல சில காரியங்களை தான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக வழிகாட்டும் தந்தையாக நாம் பார்க்க முடியும். தாவீதை நம்ம பார்க்கிறோம். வழிகாட்டுனது மாத்திரமல்ல, வாழ்ந்து காட்டும் தந்தை. தன்னுடைய மகனாகிய யோசபாத்திற்கு முன்பாக முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை, ஜீவியத்தை வாழ்ந்து காட்டின தந்தையாக ஆசாவை குறித்து பார்க்கிறோம். யோசபாத் தன்னுடைய தகப்பனை அப்படியே பின்பற்றுவதை பார்க்கிறோம். இன்னும் அதில் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் முன்னேற்றங்களை தான் நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அடுத்ததாக வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது முதலாவது நம்ம பார்த்தோம், வழிகாட்டும்
தந்தை, இரண்டாவதாக வாழ்ந்து காட்டும் தந்தை, மூன்றாவதாக வழிமேல் விழி வைக்கும் தந்தை. சொல்லுவோம்ல, வழிமேல் விழி வைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல, நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன், வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லுவோம்ல, இது தந்தையின் ஒரு பெரிய குணாதிசயமாக இருக்கிறது. வழிமேல் விழி வைக்கும் தந்தை. இந்த உதாரணத்தை நீங்க உடனே புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கு வழிமேல் விழி வைக்கும் தந்தையை குறித்து நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது இளைய மைந்தனை குறித்து நாம் பார்க்கிறோம். இளைய மைந்தன் நம்ம எப்பொழுதுமே கெட்ட குமாரன் சொல்லுவோம்ல. ஒருவேளை சொல்ல போனா நம்ம எல்லாரும் காட்டிலும் அவர் நல்ல குமாரனா தான் இருந்திருப்பாங்கல்ல. இளைய மைந்தனை குறித்து நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய தகப்பனிடம் தன்னுடைய ஆஸ்திகளின் பங்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு துன்மார்க்கமான ஜீவியத்தின் நிமித்தமாக அனைத்தையும் செலவழித்து இப்பொழுது தான் இருக்கிற தேசத்திலே ஒரு ஐஸ்வர்யவானிடத்திலே போய் அவன் ஒட்டி கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் அங்கு பன்றிகள் தின்கின்ற அந்த உணவு கூட அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அப்பொழுதுதான் அவருக்கு புத்தி தெளிகிறது என்று நாம் பார்க்கிறோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையாக சொல்லுகிற ஒரு காரியம். நான் நம்புகிறேன் இது கட்டாயம் எங்கேயாச்சும் நடந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நடந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பார் என்று நான் முழு நிச்சயத்தோடு நம்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது யோசனை வருது, என்னுடைய தகப்பனார் வீட்டுல எத்தனையோ கூலிக்காரங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் மிகுந்த சாப்பாடு இருக்குது, நானும் அவருடைய பிள்ளையாகிய நானும் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், பசியினால் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு தீர்மானம் பண்றான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். ஆனால் இப்போ என்னுடைய ஆஸ்தியின் பங்கு எல்லாவற்றையும் என்னுடைய தகப்பனிடம் இருந்து நான் பெற்றுக்கொண்டேனே, என்னுடைய தகப்பனார் ஒரு பொழுது என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அவர் ரொம்ப கோபத்துல தான் இருப்பார். என்னுடைய தகப்பனார் என் மீது மிகுந்த கோபத்துல இருப்பாரு. காலிங் பெல் அடிச்சா கூட என்ன பண்ண மாட்டாரு, வீடை திறக்கவே மாட்டார். என்னதான் பண்ணாலும் எனக்கு உத்தரவு கொடுக்கவே மாட்டார். அவ்வளவு கோபத்துல இருப்பார். ஏன்னா என்னுடைய ஆஸ்திகளின் பங்கு எல்லாவற்றையும் நான் எடுத்துட்டு வந்தேன், இப்போ எல்லாவற்றையும் ஊதாரித்தனமாக செலவழித்து விட்டேன். ஆகவே நான் திரும்ப செல்லும் பொழுது அங்கு ஒரு மகனாக நான் போகவே முடியாது. அதனால அவர் வீட்டுக்கு வெளியே ஒரு வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளும்படியாக எப்படியாச்சும் நான் கெஞ்சி கூத்தாடி அந்த என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல என்ன பண்ணிடுவேன், போயிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எத்தனையோ ஒன்னும் சொல்ல போனா என்னெல்லாம் பேசணும், என்னென்ன டயலாகும் அப்பாட்ட பேசணும் அப்படின்னு யோசித்து விட்டு தன்னுடைய தகப்பனை நாடி போகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள், லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டார். ஹல்லேலூயா. இதனால்தான் இந்த தகப்பனை வழிமேல் விழி வைக்கும் தந்தையாக நாம் பார்க்க முடியும். கோபத்தோடு இல்ல, எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருக்கிறார். வீட்டு பக்கத்துல வந்தோடனே ஏதோ தற்செயலா அங்க வீட்டு பக்கத்துல நடமாடினதுனால இந்த தன்னுடைய மகன் கண்டுபிடிக்கல. தன்னுடைய குமாரன் தூரத்துல வரும் பொழுதே அவனை கண்டார் என்று இந்த தகப்பனை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய பையன் என்னை விட்டு தூரம் போயிட்டான், ஆனா கட்டாயம் என்னை நோக்கி வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு நேரமும் வழிமேல் வெளி வைத்து தன்னுடைய மகனுக்காக காத்து கொண்டே இருக்கிற ஒரு தந்தையாக இந்த தந்தையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதன் மூலமாக ஒரு தகப்பனின் இரக்க குணம் விளங்குகிறது. ஒருவேளை இந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய இரக்க குணத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம். மனம் திரும்புகிற ஒரு பாவி எப்பொழுது வருவார் என்று நான் அவரோட காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய பாசத்தை, தன்னுடைய காத்திருத்தலை விளங்க பண்ணும்படியாக இந்த உவமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது உண்மைதான். ஆனாலும் இதன் மூலமாக இந்த இளைய குமாரனின், இளைய மைந்தனின் தகப்பனின் மூலமாக ஒரு தகப்பனின் இரக்க குணங்கள் அங்கு வெளிப்படுகிறது. இதைத்தான் அநேக நேரங்களில் பிள்ளைகள் உணர்ந்து கொள்வதில்லை. ஆண்டவர் சொல்லும் பொழுது, இன்னும் சொல்ல போனா, ஆண்டவர் தம்முடைய இரக்க குணத்தை
சொல்லும் பொழுது தகப்பனுடைய இரக்க குணத்திற்கு தான் ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதத்திலே 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கும் இறங்குகிறார். அப்படி என்றால் தகப்பனிடத்துல இருக்கின்ற ஒரு குணாதிசயம் தான் அநேக நேரங்களில் பிள்ளைகளாலே உணர்ந்து கொள்ளப்படாத ஒரு குணாதிசயம் தகப்பனுடைய இரக்க குணம். அப்போ ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை மீது எவ்வளவு இரக்கம் காட்டுகிறாரோ, நானும் எனக்கு பயந்தவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது மாத்திரமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது அங்கேயும் சொல்கிறார், உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? பிள்ளை தவறு செய்யும் பொழுது அப்பாவுக்கு ரொம்ப கோபமா இருக்கும். அது உண்மைதான். நல்லா கண்டிப்பாரு, நல்லா தண்டிப்பார். அதுதான் உண்மையான தகப்பன். நல்லா அடிச்சு விளாசிடுவார். உண்மைதான். அதனால அப்பாட்ட பாசம் இல்லை அப்படின்னு அர்த்தமா? இல்ல இல்ல. பிள்ளை தனக்கு விரோதமா பண்ணதுனால பிள்ளைக்கு தேவையில்லை சந்திக்காம போயிடுவாரா? இல்ல இல்ல. பிள்ளை தனக்கு விரோதமா தான் எதிர்பாராத ஒரு காரியத்தை செஞ்சுட்டதுனால, தப்பு பண்ணிட்டதுனால அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு கல்லை கொடுத்து உனக்கு அப்பம் கிடையாது, கல்லை கடிச்சு சாப்பிடுன்னு சொல்லுவாரா? எந்த தந்தையும் பண்ண மாட்டார். மீன் கேட்டா மீன் உனக்கு கொடுக்க முடியாது, பாம்பு பிடிச்சு இதை சாப்பிடுன்னு கொடுப்பாரா? எந்த வித தந்தையுமே கொடுக்க மாட்டார். அதை காட்டிலும் நான் உங்கள் மீது அதிக அக்கறை உள்ளவர்களா இருக்கிறேன், உங்களுக்கு வேண்டியது என்னதென்று நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். எதற்காக இதை சொல்ல வருகிறேன்? தன்னுடைய இரக்க குணங்களை வெளிப்படுத்தும்படியாக, தன்னுடைய இரக்க குணங்களை குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தும்படியாக ஆண்டவர் யாருடைய இரக்க குணங்களை காண்கிறாரு? தகப்பனின் இரக்க குணத்தை உதாரணமாக காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, உங்கள் தகப்பனாரிடத்துல கட்டாயம் இரக்கங்கள் உண்டு. உங்கள் தகப்பனார் ரொம்ப கண்டிக்கிறவர்களா இருக்கலாம், உங்களை நல்லா அடிக்கிறவர்களாக இருக்கலாம். அங்கு இரக்க குணம் கட்டாயம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் அடிப்படையில நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 3 காரியங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். வழிகாட்டும் தந்தை, அது மாத்திரமல்ல வாழ்ந்து காட்டும் தந்தை, அது மாத்திரமல்ல வழிமேல் வெளி வைக்கும் தந்தை, அது மாத்திரமல்ல ஒரே ஒரு காரியம், வாழ வைக்கும் தந்தை. வழிமேல் வெளி வைக்கிறது இரக்க குணம் இல்ல, கட்டாயம் எல்லா தந்தையிலையும் அது கட்டாயம் உண்டு. ஆனால் அதோடு நின்று விடக்கூடாது. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? வாழ வைக்கணும். வாழ வைக்கணும் அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாக வர்றது என்னன்னா, ஏதோ ஒரு பெரிய வேலையில அப்பா உட்கார வச்சிடணும், நல்ல கல்வியை கொடுக்கணும், நிறைய காசு கொடுத்துடணும், ஆஸ்தி நிறைய சம்பாதிச்சு பிள்ளைங்களுக்கு வச்சிடணும். இதுதான் அநேக நேரத்துல வாழ வைக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே இவைதான் நம்முடைய எண்ணங்களிலே வருகிறது. இதெல்லாம் உண்மைதான், இது கட்டாயம் இருக்கிறது, இதுவும் உண்மைதான். ஆனால் வாழ வைக்க வேண்டும் என்பதுல அடிப்படையா துவங்குற ஒரு காரியம் எதுனா வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தான். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. பிள்ளைகளா ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். இது அநேக பிள்ளைகள் இத விரும்புகிறதே இல்லை. அப்பா இரக்கம் காட்டணும், அன்பு செலுத்தணும், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும், இத பிள்ளைங்க எதிர்பார்க்கிறீங்க. உண்மைதான். வழிமேல் வெளி வைக்கின்ற ஒரு தகப்பனாக ஒரு தகப்பன் விளங்குகிறது உண்மைதான். ஆனா அதே நேரத்துல இரக்கம் காண்பிக்கின்ற தகப்பன் தன்னுடைய பிள்ளைய வாழ வைக்கணும் அப்படின்னா முதலாவது பிரம்ப கையாளணும். கடிந்து கொள்ளுதல் கட்டாயம் மிக மிக அவசியம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தன்னுடைய பிள்ளை வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு தகப்பன் நீங்க நினைச்சீங்கன்னா, எந்த ஒரு தகப்பனும்
பிள்ளை வாழ்ந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறதே. எல்லா தகப்பனாருக்கும் இருக்கின்ற ஒரு ஆசைன்னா என் பிள்ளை என்னை விட இன்னும் அதிகமா உயர்ந்திருக்கணும். இதுதான் ஆசை, இது உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்பதாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வாழ வைப்பதற்கு ஒரு அடிப்படை காரியம் எதுனா பிரம்பு கடிந்து கொள்ளுதல். இது கட்டாயம் இருக்கணும் இல்ல, இது கட்டாயம் இருக்கணும். இதைத்தான் வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கணும். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை வாழ வைக்க விரும்பினால் எங்கிருந்து துவங்கணும்? பிரம்புல இருந்துதான் துவங்கணும். ஏதாச்சும் தப்பு செஞ்சா பிள்ளையை கண்டிக்க வேண்டும். வேத புத்தகத்திலே வாசித்து பாருங்கள். அருமையான ஏலியை குறித்து, ஆசாரியனாகிய ஏலியை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு விரோதமான அருவருப்பான காரியங்களை செய்த தன் பிள்ளைகளை பார்த்து ஆசாரியனாகிய ஏலி சொல்கிறார், என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீங்க. என் குமாரரே வேண்டாம். தன்னுடைய பிள்ளைகளை கண்டிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல கர்த்தருடைய அன்பை அங்கு சொல்லும் பொழுது அங்கேயும் தகப்பனைத்தான் ஆண்டவர் உதாரணமாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அப்போ கர்த்தருடைய சிட்சையை குறித்து சொல்லும் பொழுது தகப்பனைத்தான் உதாரணமாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் ஏன் சிட்சிக்கிறார்? யாரை சிட்சிக்கிறார்? ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிப்பது போல நம்முடைய ஆண்டவரும் கர்த்தரும் யார் மீது அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிட்சிப்பதை நாம் பார்க்கணும். பிள்ளைகளே, உங்க அப்பா உங்க மேல ரொம்ப கோபப்படுறாரா, அடிக்கடி உங்களை திட்டுறாரா அப்படின்னா உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு, உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறாருன்னு அர்த்தம். வாழ வைக்கும் தந்தை எங்க துவங்குகிறது? பிறப்பிலிருந்து தான் துவங்குகிறது. எந்த ஒரு தந்தையும் விரும்புகிற ஒரு காரியம் என் பிள்ளை உயர்ந்த இடத்துல இருக்கணும். அது எல்லா தந்தையும் அதை செய்யறாங்க. என் பிள்ளை எப்படியாச்சும் உயர்ந்த இடத்துல இருக்கணுமே அப்படின்னு அதற்காக எவ்வளவோ பிரயாசப்படுகின்ற தந்தையர் உண்டு இல்ல. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலே 1ஆம் 2ஆம் வசனங்களை நீங்க வாசித்து பாருங்கள். சாமுவேல் தனக்கு பின்பாக தன்னுடைய பிள்ளைகளை நியாயாதிபதிகளாக ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். நீங்க 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் 2ஆம் வசனங்களை நீங்க வாசித்து பாருங்கள். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தார். அப்போ தன்னுடைய ஸ்தானத்துல தன்னுடைய பிள்ளை வரணும், இல்ல தனக்கு மேலான ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல என்னுடைய பிள்ளை வரணும்ட்டு எல்லா தந்தையரும் பிரயாசப்படுறாங்க. அதனாலதான் இந்த பகுதியை வாழ வைக்கும் தந்தையாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கோம். எல்லா அப்பா அம்மாருக்கும் இதுதான் விருப்பம் இல்ல. நான் தான் படிக்கல, என் பிள்ளையாச்சும் நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும், இதுக்குதான் நான் உழைக்கிறேன் அப்படின்ட்டு எல்லா அப்பா அம்மாரும் சொல்லுவாங்க. இந்த அன்பை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சவுலுக்கு தாவீது மேல இருந்த கோபத்து காரணம் என்ன தெரியுமா? நீங்க 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. சவுல் ஏன் தாவீது மேல ரொம்ப கோபமா இருந்தாரு? 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தன்னுடைய மகனாகிய யோனத்தானிடம் சவுல் சொல்கின்ற வார்த்தைகள் என்ன சொல்கிறார்? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும், ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும். யார் ஈசாயின் மகன்? தாவீது இல்ல. தாவீது உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்பொழுதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும். அப்போ ஒரு பக்கம் சவுல் தாவீதுக்கு விரோதமா எழுப்பினாலும் அவர் தன்னுடைய மகன் மீது வைத்திருக்கிற ஒரு பாசம், என் மகன் வாழணும், இதுதான் எல்லா அப்பா அம்மாரும் விரும்புறது இல்லை. என்னுடைய பிள்ளை வாழ்ந்திருக்கும், எனக்கு பின்பாக என்னுடைய மகனாகிய யோனத்தான் என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார வேண்டும். தாவீது அதற்கு ஒருவேளை
எதிராக வந்து விட்டானே, தாவீதை பார்த்து சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 பாடிட்டாங்க. எல்லாரும் தாவீது பக்கமே நெருங்கிட்டு இருக்கிறானே, என் பிள்ளையாகிய யோனத்தானும் இதை புரிஞ்சிக்காம தாவீதோட சிநேகிதனாக இருக்கிறானே அப்படின்ற ஒரு கோபத்துல, ஒரு ஆதங்கத்துல யோனத்தானை பார்த்து சொல்ற, எப்படியாச்சும் தாவீதை கூட்டிட்டு வா, அவனை கொண்டு போட்டாதான் நீ என்ன பண்ண முடியும், எனக்கு அப்புறம் சிங்காசனத்துல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எல்லா தந்தையரும் விரும்புகிற காரியம் இதுதான். வாழ வைக்கும் தந்தை. பிறப்புல துவங்குகிறது பிறம்போடு என்றால், எப்படியாவது என்னுடைய பிள்ளை நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும், உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அனைத்து அப்பாமாரும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த முயற்சி கல்யாணம் ஆகிற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் இல்ல, கடைசி வரைக்கும் அந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறத நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அனுபவித்துக் கொண்டே இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வார்த்தை, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகின்றான். வேதத்தின் அடிப்படையிலே நாம் தகப்பனின் சிறப்பம்சங்களை குறித்து நாம் தியானித்தோம். வழிகாட்டும் தந்தை. ஒரு தகப்பன் எப்படி இருக்கிறார்? வழிகாட்டுகிறவராக இருக்கிறார், வாழ்ந்து காட்டுகிறவராக இருக்கின்றார், வழிமேல் விழி வைக்கும் தந்தையாக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, வாழ வைப்பவராக இருக்கின்றார். அப்போ பிள்ளைகள் இப்படிப்பட்ட தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? ஒரு சில காரியங்களை துரிதமாக பார்ப்போம். பிள்ளைகள் தங்களுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? துரிதமாக சொல்றேன். முதலாவதாக, ஈசாக்கை போன்று தங்களுடைய தந்தைக்கு முற்றிலும் அடிபணிய வேண்டும். ஒரு 4 நபர்களை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. தந்தைக்கு முற்றிலும் அடிபணிந்த ஈசாக்கை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய தகப்பனுக்கு முற்றிலும் அடிபணிகின்ற ஒரு பிள்ளையாக இருக்கணும். நான் அடிக்கடி நினைவுபடுத்துகிற ஒரு வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, உங்கள் அதிகாரிகள் முரட்டுவனம் படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கீழ்ப்படிங்க, உண்மையா இருங்கன்னு பேதுரு சொல்றாரு. உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளுக்கே நீங்க அப்படி இருக்கணும்னா, உங்கள் தகப்பன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு முற்றிலும் ஈசாக்கை போன்று அடிபணிந்து நடக்க வேண்டியது உங்களது கடமை. யோசேப்பை குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். தந்தையை மகிழ பண்ணின யோசேப்பாக பார்க்கிறேன். பரிசுத்தம் உள்ள ஜீவித்த நிமித்தமாக. இன்னும் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 29ஆம் 30ஆம் வசனங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது, அங்கு யோசேப்பை சந்தித்த உடனே யோசேப்பை கட்டி தழுவி கொண்டு யாக்கோபு முத்தம் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த அதிகாரிகள் தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபை மகிழ பண்ணின மகனாக யோசேப்பை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தன் தந்தைக்கு பெருமை சேர்த்த மகனாக சாலமோனை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். அங்கு தீருவின் ராஜா சாலமோனை பார்த்து சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் இன்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். தந்தைக்கு பெருமை சேர்ந்த மகனாகிய சாலமோன். பெற்றோரை பாதுகாத்த தாவீதை குறித்து பார்க்க முடியும். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். சவுலின் நிமித்தமாக தனக்கு ஆபத்து வருகிறது என்று தெரிந்தவுடனே அவர் தாவீது சவுலுக்கு தப்பி ஓடுகிறார். அவர் தப்பி ஓடும் பொழுது, ஒருவேளை சவுல் தன்னுடைய பெற்றோரை சேதப்படுத்தி விடக்கூடாது, பெற்றோரை கொன்றுவிடக் கூடாது என்ற ஒரு எண்ணத்திலே தன்னுடைய பெற்றோரை மோவாபின் ராஜாவின் பராமரிப்பிலே விட்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பெற்றோரை பாதுகாத்த ஒரு மகனாக தாவீதை குறித்து பார்க்கிற அருமையான பிள்ளைகளே, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உண்மையாகவே ஈசாக்கை போன்று தந்தைக்கு முற்றும் அடிபணிகின்ற பிள்ளைகளாக நீங்கள் வாழ்ந்தால் மாத்திரமே நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு நன்றியுடையவர்களாக இருக்க முடியும். யோசேப்பை போன்று தந்தையை மகிழ பண்ணுகின்ற ஒரு பிள்ளையாக நீங்கள் காணப்பட வேண்டும். சாலமோனை போன்று
தந்தைக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு பிள்ளையாக நீங்கள் வாழ வேண்டும். தாவீதை போன்று பெற்றோரை பாதுகாக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். எப்பொழுதுமே நீங்க எவ்வளவு வயசானாலும் பெற்றோரை நீங்கள் உண்மையாக உங்களோடு வைத்து பாதுகாக்கும். எவ்வளவு வயசானாலும் அநேக ஓல்டேஜ் அவங்கெல்லாம் சேர்த்துறாங்க. அதுல போட்டி இல்ல, ஒரு மாசம் ஓ வீட்டுல, ஒரு மாசம் என் வீட்டுல, 30ஆம் தேதி வரும்பொழுது அடுத்த மாசம் ஓ வீட்டுல அப்படின்ட்டு அடுத்த சகோதரன்ட்டு சொல்லுது. இல்ல, இதெல்லாம் இல்லை. பெற்றோரை பாதுகாப்பதுல உங்களுக்குள்ள போட்டி இருக்கணும். நான் தான் பெற்றோரை பாதுகாப்பேன் என்கின்ற போட்டி உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இப்படித்தான் உங்களுடைய தந்தையை, உங்களுடைய பெற்றோரை நீங்கள் மகிழ பண்ண முடியும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, ஞானமுள்ள மகன் தகப்பனின் போதகத்திற்கு செவி கொடுக்கிறான், போதகத்தை கேட்கின்றான் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகின்றான் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23:25 உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். இந்த காலை வேளையில் அருமையான பிள்ளைகளை யோசித்து பாருங்க. பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், இளம் வயதுள்ளவர்களாக இருக்கலாம், திருமணமானவர்களாக நீங்க இருக்கலாம். இங்கு வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். 24ஆம் 25ஆம் வசனங்களை வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகள் 23, 24, 25ஆம் வசனங்கள். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழுவாள் என்று பார்க்க. உங்கள் நிமித்தம் உங்கள் பெற்றோர் சந்தோஷப்படுகிறார்களா? குறிப்பா இன்றைக்கு தந்தையர் தினத்திலே உங்கள் நிமித்தம் உங்கள் தகப்பன் சந்தோஷப்படுகிறாரா, துக்கப்படுகிறாரா? கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் முற்றிலும் உங்களுடைய தகப்பனுக்கு அடிபடுகிறவர்களாக இருக்கணும், தகப்பனை மகிழ்விக்கிறவர்களாக இருக்கணும், தகப்பனுக்கு பெருமை சேர்க்கிறவர்களாக இருக்கணும், பெற்றோரை பாதுகாப்பவர்களாக இருக்கணும். ஒருவேளை இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் எனக்கு இல்லையே அப்படின்னு நீங்க எண்ணிக்கொண்டிருந்தால் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு பரம தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரம தகப்பன் எப்பொழுதும் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வழிகாட்டும் தகப்பனாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வழிகாட்டுகின்ற தகப்பனாக இருக்கின்றார். வழிகாட்டுகிறவர் மாத்திரமல்ல, அவர் உங்கள் முன்பாக வாழ்ந்து காட்டும் தகப்பனாக இருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்கிறது போல, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். உலகத்தை ஜெயித்து உங்கள் முன்பதாக வாழ்ந்து காட்டினவர் உங்களுடைய பரம தகப்பன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்க ஒருவேளை அநேக நேரங்களில் பின்மாற்றம் அடைந்து போகும் பொழுது, எப்பொழுது என்னுடைய மகன் என்னிடமாக திரும்புவான், எப்பொழுது என்னுடைய மகள் என்னிடமாக திரும்புவாள் என்று ஆவலோடு காத்து கொண்டிருப்பதை நீங்க பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்ல அவர் சொல்றார், இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களாலே உன்னை சேர்த்துக் கொள்வேன். இமை பொழுது உன்னை கைவிட்டது உண்மைதான், நான் அப்படியே விட்டுறதில்லை. எப்பொழுது நீ வருவன் அவரோட காத்து கொண்டே இருக்கிறேன். உருக்கமான இரக்கங்களால், எப்படி அந்த இளைய மைந்தனின் தந்தை வழிமேல் விழி வைத்து காத்திருந்து உருக்கமான இரக்கங்களால் தன்னுடைய மைந்தனை சேர்த்து கொண்டாரோ, அதே போல நான் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்மை வாழ வைக்கும் தந்தையாக இருக்கிறார். நாம் வாழ்வதற்காக அவர் சாபமானார், அவர் பாவமானார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க.
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நமக்காக நம்முடைய நேசர் பாவமானார் என்று பார்க்கிறோம். நமக்காக காத்து கொண்டே இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்கிறார், நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இந்த 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்றாரு, எப்பிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உனக்கு விரோதமா பேசின நாள் முதற்கொண்டு நான் கலக்கத்தோடையே இருந்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுத்துட்டு அதுல சந்தோஷப்படுகிறவர் அல்ல. நாம் மனம் திரும்புவதற்காக தண்டனை கொடுக்கிறார். எப்பொழுது அவர் பக்கமாக நாம் திரும்புவோம் என்று ஆவலோடு அவர் காத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய தினம் தந்தையர் தினமாக நாம் அனுசரித்து வருகிறோம். தந்தையர் தினம் வேதத்தின் அடிப்படையிலே தகப்பனின் சிறப்பம்சங்களை நம்ம தியானித்தோம். நான் நம்புகிறேன் நம்முடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு தகப்பனுடைய வாழ்க்கையிலும் இந்த சிறப்பம்சங்களை நீங்கள் பார்க்க முடியும். அநேக பிள்ளைங்க இல்ல என் அப்பாட்ட இதெல்லாம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல, நீங்க பொறுமையா இருந்து உங்க அப்பாவை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த சிறப்பம்சங்களை உங்களுடைய தந்தையிடம் கட்டாயம் நீங்க பார்க்க முடியும். வழிகாட்டும் தந்தையாக, வாழ்ந்து காட்டும் தந்தையாக, வழிமேல் விழிவைக்கும் தந்தையாக, வாழ வைக்கும் தந்தையாக ஒவ்வொரு தந்தையும் வாழ்கின்றார்கள் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். உண்மையாகவே அமிதமான அனுபவத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை எனக்கு அந்த சாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா, உண்மையாகவே உங்களுக்கு பரம தகப்பன் இருக்கின்றார். அவர் உங்களுக்கு வழிகாட்டுபவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். உங்களுக்காக வழிமேல் விழி வைத்து அவரோடு காத்து கொண்டிருக்கிறார். உங்களை வாழ வைக்கும் தந்தையாக அவர் இருக்கிறார். நீங்க கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் தியானித்த வேத வசனம் என்ன? ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகின்றான். ஈசாக்கை போல தகப்பனுக்கு முற்றிலும் அடிபணிகின்ற அனுபவம். யோசேப்பை போன்று தகப்பனை மகிழ பண்ணுகின்ற ஒரு அனுபவம். சாலமோனை போன்று தகப்பனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு அனுபவம். தாவீதை போன்று பெற்றோரை பாதுகாக்கின்ற ஒரு அனுபவம். இந்த அனுபவம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கட்டாயம் ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். திருக்குறளும் சொல்லுகிறதுல நம்ம பார்க்கணும், தந்தை மகன் காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். ஆண்டவர் வேதத்தில் அதுதான் எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தின் அடிப்படையில தான் இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். சொல்ல போனால் ஞானமுள்ள பிள்ளைகள் தகப்பனுடைய போதகத்தை கேட்டு தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறார்கள். என்று எங்கு எந்த வேளையிலே பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் தகப்பனுடைய போதகத்தை கேட்டு என்றைக்கு உங்கள் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறீர்களோ அன்றைய தினம்தான் உண்மையாகவே தந்தையர் தினமாக நம் மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியும். அவ்விதமான கிருபைகளை தேவன் தாமே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொடுப்பாராக. மறுபடியுமாக நம் திருச்சபையில் உள்ள அனைத்து தகப்பன்மார்களுக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே தொடர்ந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, இன்றைய தினம் தந்தையர் தினமாக அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்தோம். வழிகாட்டும் தந்தை, வாழ்ந்து காட்டும் தந்தை, வழிமேல் விழிவைக்கும் தந்தை, வாழ வைக்கும் தந்தை. ஒருவேளை இன்றைய தினத்திலே தந்தையர் தினத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய திருச்சபையிலே யாராவது ஒருவேளை தகப்பனின் இந்த குணாதிசயங்களை நிறைவேற்ற தவறி இருந்தால் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து இவற்றை நிறைவேற்ற நீங்கள் பிரயாசப்படும்படியாக உங்களை கேட்கிறேன். அருமையான பிள்ளைகள், உங்கள் தகப்பனை
மகிழ பண்ணுகின்ற அல்லது சந்தோஷப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நீங்கள் இல்லை என்றால், உங்களுடைய தகப்பனாரின் அன்பை புரிந்து கொண்டு நீங்கள் நன்றியுடையவர்களாக, ஈசாக்கை போன்று தகப்பனுக்கு முற்றிலும் அடிபணிகிறவர்களாக, யோசேப்பை போன்று தன் தகப்பனாகிய யாக்கோபை மகிழ பண்ணுகின்றவர்களாக, சாலமோனை போன்று தன் தகப்பனுக்கு பெருமை சேர்க்கின்றவர்களாக, தாவீதை போன்று பெற்றோரின் பாதுகாவலை உறுதிப்படுத்துகின்றவர்களாக நீங்கள் காணப்பட உங்களை ஒப்புக் கொடுங்கள். அதுதான் உண்மையான தந்தையர் தினம். ஆண்டவர் உங்களை பார்க்கின்றார். கர்த்தருடைய இருதயமும் மகிழும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எங்களை மிகவும் அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, எங்களை அதிகமாக நேசித்து அதிகமாக பராமரித்து எங்கள் மீது அதிக இரக்கங்களை அதிக கிருபைகளை காட்டுகின்ற எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, நாங்கள் உம்மை மனதார போற்றுகிறோம் சுவாமி. உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து இந்நேரம் மட்டும் எங்களை கைவிடாமல் நடத்தி வருகிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் தந்தையர் தினமாகிய இந்த நாளிலே எங்கள் தேவன் எங்களோடு பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே எங்கள் தேவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய எங்கள் தேவன் அனுக்கிரகம் செய்கிறாக. ஒவ்வொரு தகப்பனாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்யவும், சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியங்களிலே சீர்படுத்திக் கொள்ளவும் எங்கள் தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. கொள்ளை நோயின் அச்சங்களின் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் எங்களை பாதுகாத்து நடத்தி வருகிறீர். தொடர்ந்து உம்முடைய பாதுகாவலை நாங்கள் விரும்புகின்றோம் சுவாமி. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று எங்கள் தேவன் சொன்னீரே, அதே போன்று எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை பாதுகாத்துள்ள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அரவணைப்பை ஒவ்வொரு நொடி பொழுதும் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறாக. கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற உம்முடைய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுடைய காதுகள் கேட்க உதவி செய்கிறாக. எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. பலம் கொண்டு திடமனதாயிரு என்று எங்கள் தேவன் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுவீராக சுவாமி. தொடர்ந்து நாட்களிலே உம்மோடு இன்னும் கிட்டி நெருங்கி சேருகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்னும் சிறப்பாக ஊரடங்கு சமயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இன்னும் அதிகமாக வேதத்தை தியானிக்க, இன்னும் அதிகமாக உங்களுடைய பாதத்திலே ஜெபத்திலே தரித்திருக்க எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆர்வத்தை கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படி யோசபாத்தின் இருதயம் உம்முடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டதோ, அதே போன்று நாங்களும் உம்முடைய வழிகளிலே உற்சாகம் கொள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உணர்வுள்ள சிந்தையை தந்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவராயினும் குறைவோடு இல்லாதபடிக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் போஷித்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பாதுகாவல் இருக்கட்டும், தேவ பராமரிப்பு ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. தேவ ஞானத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க எங்கள் தேவன் அனுக்கிரகம் செய்கிறார். இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தையை கேட்கின்ற ஆராதனையிலே பங்கு கொண்ட யாராவது பலவீனத்தோடு காணப்படுவார்கள் என்றார், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மீது நீட்டப்படட்டும் சுவாமி. எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று எங்கள் தேவன் சொல்வீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக. எங்கள் தேவன் கொடுக்கின்ற பரிபூர்ண சமாதானம் உம்முடைய பிள்ளைகளோடு காணப்படுவதாக. எங்கள் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணை நின்று வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களை உமக்குள்ளாக பயன்படுத்திக் கொள்ள, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஞானத்தையும் விவேகத்தையும் புத்தியையும் தெளிவையும் தந்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவராகிலும் இந்த நாட்களை வீணாக செலவழித்து விடாதபடிக்கு
உம்மோடு இன்னும் பலப்படுவதற்கு இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள எங்கள் தேவன் உதவி செய்கிறார். தகப்பனே, எங்களுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பேராயர்களுக்காக, அனைத்து ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, மிஷனரிமார்களுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய கரம் இருப்பதாக. கொள்ளை நோயினாலே எங்கள் இந்திய சுவிசேஷ திருச்சபைகளும் விசுவாசிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே சுவாமி. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நற்சுகத்தை கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்கிறார். தகப்பனே, இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாக நிர்மூலமாக்குவீராக. உம்முடைய கரத்தை நீட்டினால் எங்களுடைய தேசம், இந்த உலகம் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுமே சுவாமி. எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆரோக்கியம் கொடுப்பதற்கு உம்முடைய இரக்கங்களோடு உம்முடைய கரங்களை நீட்ட வேண்டுமாறு நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய தூய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இவ்வாறாதனையிலே பங்கு கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அளவற்ற ஆசீர்வாதம் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. உம்முடைய அரவணைப்பை ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் பெற்று மகிழ்வார்களாக. உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தகப்பனை போன்று நம்மை வழிநடத்தி வருகின்ற நம்முடைய தேவாதி தேவன் சொல்லுகின்றார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். உன் பலகணிகளை பழிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் அவருடைய தூய பிரசன்னமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.